தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக இந்த காலாண்டு முழுவதும் தேவனுடைய ஊழியம் என் ஊழியம் என்கிற ஒரு பொதுவான தலைப்பின் கீழாக பாடங்களை தொடர்ந்து படித்து கொண்டு வந்தோம். இந்த வருடத்தினுடைய இந்த காலாண்டினுடைய இறுதி பகுதியை நெருங்கிவிட்டோம். இந்த வாரம் இறுதி பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாட தலைப்பு தேவ ஊழியத்தின் நிறைவு என்ற தலைப்பின் கீழாக கூட நல்லதொரு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க நம்மோடு கூட போதகர் ஆபிரகாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரன் பாஸ்டர் அவர்கள் நமக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். அதற்கு பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வருடம் முழுவதும் நன்மையினாலே முடிசூட்டி அப்பா நல்ல பாடங்களை கொடுத்து இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்தீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் படிக்க இருக்கிற பாடத்தை அப்பா நீரே பெரியவராயிருந்து எங்களுக்கு போதிக்க வேண்டும்படியாகவும் அப்பா இதோ போதகரோ பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே உடனிருந்து சகல சத்தியங்களையும் பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம்ராஜா, இந்த பாடத்தை கேட்கிற பிள்ளைகள், வாசிக்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். இந்த பாட நிகழ்ச்சி முழுவதுமாக உம்முடைய பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பாஸ்டர், தேவனுடைய நல்ல கிருபை நிமித்தமாக இந்த காலாண்டு முழுவதுமாக 12 பாடங்களை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். இப்போது இந்த பாடத்தினுடைய இந்த காலாண்டினுடைய நிறைவு பகுதிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அதனுடைய தலைப்பு கூட தேவ ஊழியத்தின் நிறைவு. நம்ம காலாண்டினுடைய நிறைவும் ஆண்டவருடைய ஊழியத்தின் நிறைவும் நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்திற்கான ஒரு முன்னுரையையும் மனப்பாட வசனம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பாஸ்டர். கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம தொடர்ந்து தேவனுடைய ஊழியம் என் ஊழியம் என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து ஒவ்வொரு நிலையாய் நம்ம படித்து கொண்டு வந்தோம். பரலோகம் நமக்கு செய்த ஊழியம், நாம் பிரதி உபகாரமாக ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது, நாம் கடந்து போக வேண்டிய இடம், எனக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் என்று ஒவ்வொரு நிலையாய் அந்நிய தேசத்திற்கு, ஆண்டவரை அறியாதவங்களுக்கு, நான் அந்நியனாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்று சொல்லி தொடர்ந்து பல பரிணாமங்களில் நம்ம பார்த்து இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். ஒரு ஒப்பந்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட இன்னைக்கு நான் ஆண்டவருக்காய் நிச்சயமாய் இந்த கடைசி காலத்தில் ஊழியம் செய்வேன் என்ற அந்த வாஞ்சையோடு கூட இந்த காலாண்டினுடைய முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நிறைவு பகுதிக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நிறைவு பகுதி தேவ ஊழியத்தின் நிறைவு. அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முடிவு அல்ல, இது நிறைவடைகிறது, முழுமை பெறக்கூடிய ஒரு தருணம். சரி, இதுவரைக்கும் நம்ம படித்ததை இந்த ஆசிரியர் இந்த வார பாடத்தை எதை நோக்கி வழிநடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் முத்தூதை நோக்கி, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நோக்கி நம்மை நகர்த்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை மையமாய் கொண்டு இந்த வார பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய மையமே என்னன்னு சொன்னால் முடிவு காட்சிகள். இந்த உலகத்தினுடைய முடிவு காட்சி, இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு அப்பாற்பட்டு என்னெல்லாம் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இதுவரைக்கும் ஆண்டவருக்காய் நான் ஊழியம் செய்ததற்கு எனக்காக ஆண்டவர் என்னெல்லாம் பலனையும் பிரதி உபகாரத்தையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வாரம் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11-12 வசனங்கள். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். இப்போ இந்த வசனமே 2 காரியத்தை சொல்லுது. என்னன்னு சொன்னால் தேவனுடைய நாள் வருவதற்கு ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அதற்கு முன்னால் நம்ம படித்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். இந்த வார பாடம் உண்மையாகவே அந்த முடிவுக்கு நேராய் நம்மை வழிநடத்தும். அந்த நிறைவு நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்குது என்று சொல்லி நம்ம படிக்க போகிறோம்.
பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. வெளிப்படுத்துதல் புஸ்தகத்திற்கு நேராக இந்த ஆசிரியர் நடத்தி கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் தேவனின் கடைசி கால ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாஸ்டர்? சரி, ரொம்ப அழகான ஒரு புஸ்தகம் கூட இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். வேறு புஸ்தகங்களை காட்டிலும் பைபிளில் இருக்கக்கூடிய இந்த 66 புஸ்தகங்களில் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கு மாத்திரம் ஒரு தனித்துவமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. ஒரே ஒரு புஸ்தகத்திற்கு அதை வாசிக்கிறவங்க பாக்கியவான், அதை கேட்கிறவங்க பாக்கியவான், அதன்படி நடக்கிறவங்க பாக்கியவான் என்று சொல்லி ஒரு வாழ்த்துதலோடு கூட ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அது வெளிப்படுத்தல் புஸ்தகம்தான். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை மையமாய் கொண்டு அவர் இன்றைக்கு எனக்காய் இந்த பூமியில் கடந்து வந்து எனக்காய் இந்த தெய்வ திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி பரமேறி சென்ற அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய நிலை எப்படிப்பட்டது, அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டது, அங்கே போய் எனக்காய் நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன் என்று சொன்னாரே, அந்த ஸ்தலம் எத்தனை அளவு உள்ளது, அந்த ஸ்தலத்தில் என்னெல்லாம் வசதிகள் இருக்குது என்று சொல்லி எல்லாவற்றையும் யோவானுக்கு காட்டுகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தை கொஞ்சம் திருப்பினோம் என்று சொன்னால், இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடம் கடைசி வெளிப்படுத்தின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை மையமாய் கொண்டது. அதில் 4வது வசனத்தை நாம் திருப்பினோம் என்று சொன்னால், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ யோவான் திருத்துவ தேவனை 3 நபர்களையும் இங்கே காட்டுகிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். வந்தவர் என்று சொன்னால் அது கிறிஸ்துவை குறிக்கும். வருகிறவர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை, பிதாவினுடைய முதல் வருகை. பிதாவானவர் முதல் முறையாய் வரப்போகிறார். அதை ரொம்ப அழகாக இந்த ஆசிரியர் விளக்கமாக எடுத்து அந்த 4வது வசனம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் பிதாவை குறிக்கிறது. அதோடு சேர்ந்து 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி அந்த 7 ஆவிகள் என்று சொல்லக்கூடியது பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் படமாய் காட்டுகிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதை தொடர்ந்து மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. இப்போ திருத்துவத்தை பற்றி பேசுகிறது. வெளிப்படுத்தல் இந்த ஊழியத்தினுடைய பிரதானம் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்த திரியேக தேவனை மையமாய் கொண்டு தான் இந்த ஊழிய திட்டமே நடைபெறுகிறது. அதை ரொம்ப அழகா யோவான் தன்னுடைய 4வது 5வது வசனத்தில் சொல்லுகிறார். அப்படியே தொடர்ந்து 6வது வசனத்துக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாக்களாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்கிறார். சரி, இந்த 3 நபருடைய நோக்கமும் 3 நபருடைய வேலையும் 3 நபருடைய சிந்தனையும் என்னன்னு சொன்னால், நம்மளை ராஜாக்களாக மாற்ற வேண்டும். அதைத்தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வழி நடத்திட்டாராம். இப்போ கடந்த வார பாடத்தை நம்ம படித்தோம். பூரிம் பண்டிகை உண்டாகிறது, அது வெளிச்சத்தின் பண்டிகை, அது ஒளியினுடைய பண்டிகை. அதனுடைய மனநவசரம் சொல்கிறது, நீங்கள் ஒளி விளக்கா வெளிச்சமா அநேகருக்கு பிரதிபலிப்பீங்க. இந்த விளக்குக்கான வெளிச்சம் எங்கிருந்து கிடைக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்மை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு என்ன செஞ்சிட்டாரு, வழி நடத்துகிறார். அந்த ஒளியை பிரதிபலிக்க வேண்டும். சரி, ஏன் இவர் வழி நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அதைத்தான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம்
6வது வசனத்திலும் எழுதுகிறார், ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அதிபதிகளாக நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அதோடு கூட நிறுத்தலை. இது எதற்காக? இந்த நோக்கம், இந்த திட்டம், நம்மை மீட்டெடுத்தது எல்லாம் எதற்காக என்று சொன்னால் 7வது வசனம் சொல்கிறது, இதோ மேங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தெல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் என்று சொல்லி முடிக்கிறார். எந்த காலம் சமீபமாக இருக்கிறது? அவருடைய வருகையின் நாட்கள் சமீபமாக இருக்கிறது. அவர் வரும்போது 2 கூட்ட ஜனம் இருக்க போகிறது. ஒன்று, அவரை குத்தினவரும் அவரை காண போகிறாங்க, அவரை கண்டு பல பேர் புலம்ப போகிறாங்க, பூமியின் கோத்திரத்தா எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆனால் தம்முடைய அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு யார் வழிநடத்தப்பட்டாங்களோ, யாரெல்லாம் அந்த ஒளியை அறிந்து கொண்டாங்களோ, அவங்க அவரை கண்டு இவரே தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லி அவரை பார்த்து அழைப்பாங்க. ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு திரும்ப திரும்ப நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். என்னத்துக்குன்னா ஊழியத்திற்கு, அந்த ஊழியம் நிறைவு பெற வேண்டிய தருணத்திற்கு வந்திருக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். நமக்கு வெளிப்படுத்துதலிருந்து நல்லா சொன்னீங்க. வெளிப்படுத்துதல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது முத்தூது. இப்போ முத்தூதும் ஊழியமும் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறீங்களா? சரி, இப்போ நீங்கள் அழகாக சொன்னது போல் நமக்கு வெளிப்படுத்தல் என்று சொன்னாலே நம்முடைய திருச்சபைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு வெளிச்சம் இந்த முத்தூது. இந்த முத்தூதை ஏன் அறிவிக்க வேண்டும்? இந்த முத்தூது ஏன் ஊழியத்தினுடைய மையமாக இருக்கிறது? ஏன் இந்த முத்தூதும் இந்த கடைசி கால ஊழியம், தேவனுடைய ஊழியம், என் ஊழியம் என்ற தலைப்புக்கு ஏன் இந்த முத்தூது ஒத்து வருகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனம், ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு எச்சரிப்பு ஒன்று வருகிறது. யாருக்கு என்று சொன்னால், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு. ஏன் 2 பேருக்கும் என்று சொன்னால், இந்த சாத்தானுக்கு ஒரு குணம் இருக்கிறது. தன்னை சார்ந்தவர்களையும் அடிப்பான், அதே நேரத்தில் தனக்கு கீழ்ப்படியாதவர்களையும் அடிப்பான். இப்போ சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கொஞ்ச காலம்தான் இருக்குது. இப்போ வெளிப்படுத்தல நம்ம வாசித்த 1வது அதிகாரம் 3வது வசனம், காலம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே காலம் சமீபமாக இருக்குது என்று யோவானுக்கு அறிவித்தவர், இப்போ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காட்சியை பார்த்து தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்னு பயங்கர கோபம் கொண்டு, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. யாரோடு? இப்போ பயங்கர கட்சிக்கிற சிங்கம் போல இந்த வலுசற்பம் 2 பரிணாமத்தில் வலுசற்பமாயும் சிங்கமாயும் கட்சிக்கிறதாக யாரை விழுங்கலாமோன்னு யாரை வகை தேடி கொண்டிருக்கிறா? யார் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள வகை தேடி கொண்டிருக்கிறது. சரி, இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம முத்தூதுக்கு நம்மை நகர்த்தினோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த எச்சரிப்பின் தூது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், 6வது வசனம், வெளிப்படுத்தல் 14:6, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியின் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்குனவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த அறிவிப்பு எல்லாருக்கும் நீக்கமறை. இப்போ நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். நியாய தீர்ப்பு எதை மையமாய் கொண்டு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய கற்பனையை மையமாய் கொண்டு கொடுக்கப்படுகிறது. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அந்த கடமையை மையமாய் வைத்து 10 கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த கட்டளையை மையமாய் வைத்து
இங்கே செயல்பட இந்த இந்த தீர்ப்பு ஆரம்பமாகிறது. மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் சாத்தான் இதை கீழ்ப்படியக்கூடியவங்க, கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு கூட யுத்தம் பண்ண அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வலுசற்பமானது ஸ்திரீயாகிய சபையின் மேலே கோபம் கொண்டு ஒரு சபையை நோக்கி, ஒரு கூட்ட ஜனத்தை நோக்கி, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நோக்கி கடந்து வருகிறது. 8வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின் 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்கி தங்கள் நெற்றிகளாவது தங்கள் கைகளாவது அதன் முத்திரையை தடுத்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் வெறும்பும். மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அது நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதலிராது. தேவனுடைய கற்பனையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். ரொம்ப அழகாக இந்த 2 கூட்ட ஜனத்தை பிரித்து இந்த கடைசி இந்த 3ஆம் தூதனுடைய முடிவில் சொல்கிறாரு, கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மது. கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக இதே ஓய்வு நாள் பாடத்தை நம்ம படிக்கும்போது இந்த முத்தூதை குறித்து நம்ம படித்தோம். இந்த கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட என்று சொல்வதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தண்டனைக்கு நடுவில் ஒவ்வொரு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த கீழ்ப்படியாமைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் ஒரு கிருபை கலந்திருந்தது. ஆனால் இந்த கடைசி தண்டனையில் கிருபை கலக்கலை, தண்டனை மாத்திரம், அவருடைய கோபம் மாத்திரம் இருக்கிறது. யாரை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால், கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். இந்த 12வது வசனமும் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. நீங்களும் நானும் அந்த வரிசையில் இருக்க வேண்டும். நித்தியமாய் ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய அந்த பரிசுத்த வாழ்க்கையை இந்த முத்தூதை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, முத்தூதின் படி நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, முத்தூதை எச்சரிப்பாய் அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முன்வைத்திருக்கிறார். ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். முத்தூதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற ஒரு அழகான காரியத்தை குறித்து சொன்னீங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இறுதி நெருக்கடி வரும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, இப்போ வெளிப்படுத்தலில் நிறைய வாக்குத்தத்தங்கள் கலந்திருக்கிறது, ஆசீர்வாதங்கள் கலந்திருக்கிறது. அதன் நடுவில் நெருக்கடிகளும் கலந்திருக்கிறது. நெருக்கடிகளும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நேரிட போகிறது. கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அவன் வகை தேடி தெரிகிறான் என்று வாசித்தோ. கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு கூட யுத்தம் பண்ண போயிற்று என்று வாசித்தோம். இந்த இறுதி நெருக்கடிக்கு நடுவில் ஆண்டவர் தம்முடைய ஊழிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இதோ பூமியின் கடைசி பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. கொடுத்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், எதிர்பார்ப்பு வெளிப்படுத்தலின் புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இதே அந்த கூட்டத்தை நம்ம காண முடிகிறது. அவங்களுக்கெல்லாம் நித்திய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 1 யோவானின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு எல்லார் மேலேயும் ஒரு பெரிய அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பை நீங்களும் நானும்
நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. 1 புஸ்தகம் 1 2வது அதிகாரம் 4வது வசனத்தை திருப்பினோம் என்று சொன்னால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு என்ன நோக்கம்னா, எல்லாரும் சத்தியத்தை அறியணும், எல்லாருக்குமே இந்த சத்தியம் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம மனப்பாட வசனத்தில் வாசித்தது போல எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்போ பரிசுத்த நடக்க வேணும், தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேணும். அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களோடு கூட நான் சதா காலங்களிலும் துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கூட வருகிறார். ஆனால் சாத்தான் ஒரு எதிர்வினையை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு 2 கூட்ட ஜனத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு கூட்ட ஜனம் இந்த அரசாங்க நெருக்கடிகளை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு பயந்து கொண்டு அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்வதும் அவர்களுக்கு அணிபடுகிறதுமான ஒரு கூட்டம். அந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்காய் உறுதியாய் தரித்து நிற்கிற கூட்டம். என்ன வந்தாலும் சரி, என்ன நேரிட்டாலும் சரி, தானியேலுடைய நண்பர்கள் நின்றது போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே தப்புவிக்கலனா கூட நீர் நிறுத்துகிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் தரித்திருந்தது போல தரித்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கு. பல சூழ்நிலையில் இந்த யோவானை கொல்ல முயற்சி செல்கிறாங்க. யோவானை கொல்ல முடியாததுனால அவரை கொண்டு போய் பத்மோ தீவில் போடுறாங்க. பத்மோ தீவிலிருந்து இந்த வெளிப்படுத்தல் என்னும் அழகான புஸ்தகம், பரலோக காட்சிகள் அத்தனையும் நிரம்பின, பரலோகத்தினுடைய ஒரு பெரிய கிளிம்ஸையை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான புஸ்தகம் உருவாகிறது. இந்த இறுதி நெருக்கடி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நம்மை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தை திட்டமிடுகிறார் என்ற அர்த்தம். திருவசனத்தை நன்றாய் கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் பலம் கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவருக்காய் எந்த சூழ்நிலையிலும் தூண்களாய் உறுதியான நிலைக்கற்களாய் நீங்கள் நினைக்கணும். பாஸ்டர், இறுதி நெருக்கடியில் தேவனுடைய மனிதர்கள் அவங்க எதிர்கொண்ட சவால்களை குறித்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. நமக்கும் அநேக நெருக்கடிகள் ஊழியத்தின் பாதையில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் நம்முடைய ஊழியத்தில் நம்ம எப்படி பாஸ்டர் வெற்றி பெறலாம்? சரி, நிச்சயமாகவே எல்லா ஓட்டங்களும் ஒரு வெற்றிக்கு நேரானது தான். ஒரு வெற்றியை தான் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம். பவுலார் ரொம்ப அழகாக சொல்கிறார், பந்தய சாலையில் அநேகர் ஓடுகிறார்கள், அந்த பந்தயத்தை பெற வேண்டும், அந்த வெற்றியை பெற வேண்டும். அதை ரொம்ப அழகாக எழுதி முடிக்கும்போது சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னை மாத்திரம் சொல்லி முடிக்காமல் சொல்கிறாரு, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வெற்றி நமக்கு தேவை. இந்த வெற்றிக்கு நேராக தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றி தான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. அந்த வெற்றியை பெறுவது உண்மையாகவே அந்த ஊழியத்தினுடைய வெற்றி எப்படி இருக்கும் என்று சொன்னால், சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த வெற்றி என்னவா இருக்கும் என்று சொன்னால், கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு நம்ம உங்களை ஒப்படைக்கணும். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த உண்மையான மனவாட்டியாய் ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் வெற்றி. அந்த வெற்றிக்கு இலக்கை நோக்கி தான் நம்ம கடந்து போக வேண்டும். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம் 21வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு ஒரு அழகான வாக்குத்தத்தம், கற்புள்ள கன்னிகையா ஒப்பு கொடுக்கிறதற்காக
பல பரிசுத்தவான்கள் பக்தி வைராக்கியம் கொண்டு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பகுதியை ஆண்டவருடைய வார்த்தையா சொல்றார். ஊழியக்காரங்க இரண்டாவது தெய்வ வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகளிலே கேட்கும். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1:9 வாசித்தோம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஊழியக்காரங்க. ரெண்டாவது அவருடைய திருவசனம். அந்த திருவசனத்தின் வழியா நம்முடைய இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் வழி இதுதான்னு நடக்கக்கூடிய அந்த நடத்தையில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால், நம்மை எல்லா அநியாயத்திற்கும் நீங்களாக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வாஞ்சியாக இருக்கிறார். இந்த மூன்றும் நமக்கு இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய ஊழியம் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். அது உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு, அந்நியருக்கு, ஆண்டவரை அறியாதவங்களுக்கு, நாம் அறியாத தேசத்தில் இருந்தாலும் நம்முடைய ஊழியம் நிச்சயமாகவே ஒரு வெற்றியின் ஊழியமாக இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க பாஸ்டர். ஊழியத்தில் நம்முடைய வெற்றி எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம இப்போது படிச்சிட்டோம். ஊழியத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும் பாஸ்டர்? சரி, அழகாக ஒரு முடிவுக்கு நேராய் நம்ம வந்து விட்டோம். இந்த உலகத்தினுடைய முடிவு, ஊழியத்தினுடைய முடிவு, ஊழியத்தினுடைய நிறைவு என்னவாக இருக்கும்? இந்த உலகத்தில் எத்தனையோ கஷ்டப்படுகிறோம், எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிறோம், எத்தனையோ நெருக்கடியான நிலைமைகள், அதற்கு நடுவில் குடும்பத்தை எதிர்த்து, தன்னுடைய பிள்ளைகளை எதிர்த்து, யாருமே நமக்கு உதவி செய்யாத நிலையில் சத்தியத்திற்காக பல பேர் சொல்லக்கூடிய வார்த்தை அதுவாகத்தான் இருக்கும். இந்த சத்தியத்திற்காக என் குடும்பத்தை நான் விட்டு வந்தேன், இந்த சத்தியத்திற்காக என் பிள்ளைகளோடு நான் பேசுகிறத நிறுத்திட்டேன், இந்த சத்தியத்திற்காக என் உறவுகள் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு விட்டேன், என் சத்தியத்திற்காக என் கணவனையே நான் விட்டுட்டேன், சத்தியத்திற்காக என் மனைவியை விட்டுட்டேன், சத்தியத்திற்காக ஊழியத்திற்காக நான் எத்தனையோ பாடு அனுபவித்தேன், இன்னுயிரை கொடுத்தவர்கள் கூட அநேகம். சரி, இப்போ ஊழியம் நிறைவு பெற வேண்டும். இப்போ இந்த ஊழியம் முடிவுக்கு வரணும். ஆண்டவர் முடிவை அழகாக காட்டுகிறார். வெளிப்படுத்துகிற புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்படியே தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், அழகாக 3வது வசனம் சொல்கிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இப்போ அந்த வாஞ்சை நிறைவேறுகிறது. உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு கிளம்பி போனார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்துல சேர்த்துக்கொள்ள. இந்த ஊழியத்தினுடைய முடிவு என்னன்னு சொன்னால், எல்லோரும் ஆண்டவரோடு கூட போய் சேரணும். அதை தான் இந்த வசனம் அழகாக சொல்கிறது. இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் வந்த இந்த சந்தோஷம், ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் முழுவதும் இந்த டிசம்பர் மாதத்தை இமானுவேல் தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் இதே சந்தோஷத்தை பரலோகம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு போக வேண்டும். அவரோடு கூட நம்ம நித்தியமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கை தான் ஊழியத்தினுடைய முடிவாய் இருக்கிறது, ஊழியத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது. கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத சந்தோஷமான அந்த வாழ்வு நித்தியத்திற்கும் நாம் அவரோடு கூட வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கைக்கு நேராய் நீங்களும் நானும் வழிநடத்தப்படுவதற்கு தேவனுடைய ஊழியம் என்னுடைய ஊழியமாய் ஆண்டவரை அறிந்தவங்களுக்கு, அறியாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவரை பற்றி சொல்லி எல்லோரையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். நானும் பரலோக ராஜ்யம் கடந்து போக வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஆசையாக இருக்கிறது, ஊழியத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது, ஊழியத்தினுடைய முடிவாக இருக்கிறது. நல்ல அருமையான பாடத்தை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் புரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் போதகர்கள் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பாடத்தின் நாம் கற்றுக்கொண்டபடி நம்முடைய ஊழியத்தில்
முடிவு வெற்றியாக இருக்கத்தக்கதாக நாம் யாவரும் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். போதகர் அவர்கள் நமக்கு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கற்றுக்கொண்ட இந்த 13 வார பாடத்திற்காகவும் நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற அந்த வெற்றி அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லோருக்கும் பரலோகத்தின் ஆண்டவர் நீர் வைத்திருக்கிற அந்த வெற்றி என் இலக்கு. எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மறுபடியும் காட்டுவேன் என்று சொல்லுகிற அந்த வித்தியாசம் காட்டுகிற அந்த நிகழ்வு, எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனப்படுத்துவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் பிதாவினுடைய கனத்தோடு கூட எங்கள் யாவரையும் நீர் அழைக்க சித்தமாக இருக்கிறீரே, அதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளினுடைய பாடம் அநேகருக்கு பிரயோஜனமாகவும் என் ஆண்டவரே ஊழியத்தில் ஒரு வாஞ்சையை ஏற்படுத்துகிறதாக இருக்க பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வழியாக வருகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த வார பாடம் மிகவும் உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். மற்றும் ஒரு புதிய காலாண்டிலே அநேகருக்கு மிகவும் பிடித்தமான, அநேகர் அதிகமாக எடுத்து வாசிக்கக்கூடிய சங்கீத புஸ்தகத்தின் கீழாக படிக்க இருக்கிறோம். இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக எங்களோடு கூட இணைந்திருங்கள். இது வல்லமையுள்ள தேவனுடைய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்கள் நண்பர்களோடு கூட இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனிலே கமெண்ட் செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.